ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. பால் காய்ச்சிட்ருக்கேன் காஃபி போடுறதுக்காக ஹஸ்பண்டுக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க காலையில் எனக்கு காஃபி குடித்தாதான் எல்லா வேலையுமே ஆகும் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க, காஃபியே குடிக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக டிஃபன் தான். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம காலை டிஃபன் செஞ்சுருவோம். ஷீரோவை காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா இங்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. ஷீரோவுக்கு பாருங்க கொஞ்சம். ஷீரோமா நேற்று குளிச்சான், ஸோ அதனால சீவி விட்டா பாருங்க எவ்வளோ முடின்ட்டு. காட்டா போங்கடா, என்னடா இவ்வளோ முடியுது. வீட்லயே க்ரூமிங் நடக்குதுங்க ஷீரோக்கு. ஏன் ரோப் போட்டுருக்க? ஓடலாம் மாட்டான்டா, ஏன்டா ரோப் போட்டு வச்சுருக்க? நிப்பா நீ ரோப்பை கழட்டிட்டு. ஆமா, அது போட்டேன்னா அப்படியே ஃபுல் முடி பறந்துடும் அப்படியே. நிஜம்தான், நான் தான் போட்டு விடுவேன் ஷீரோக்கு. ஓகேங்க, இவனை பார்த்துட்டு இருந்தா நம்ம சமையல் முடியாது. வாங்க பார்க்கலாம் சமையல் என்னாச்சு. ஓகேங்க, மதியம் லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். எதுக்கு 3 பாத்திரம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? மதியத்துக்கு ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் தான். சரி, என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மட்டன். ஓகே, மட்டனில் என்ன பண்ணலாம் இருங்க, யோசிச்சுக்கிறேன். மட்டனில் என்ன பண்ணலான்ட்டு. அடுத்து என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓ சூப்பர், காடை வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, காடை. காடை வாங்கியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டும் பெரிய பையன் சின்னவன் 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. பெரியவனும் நானும் சாப்பிடுவோம். ஸோ அது எங்களுக்காக தான். ஓகேங்க, இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகேங்க, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். 65க்கு தனியாக பீஸ் வாங்காமல் எல்லாம் கிரேவி பீஸ் மாதிரியே பெருசாக வாங்கிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். போன்லெஸ்ஸாக எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் 65க்கு நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நான் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்க, பாருங்க, கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நான் வந்து இன்னைக்கு வந்து இதில் மிளகாத்தூள், அதாவது லைட்டாக காரத்துக்கு போட்டுக்கலாம். இந்த 65 மசாலா பாக்கெட் வந்து நமக்கு மட்டன் கடைங்கள்லேயே கிடைக்கும். அது போட்டிங்கன்னா தான் இந்த 65 வந்து நல்லா டேஸ்ட் வரும். நம்ம கடைகளில் வாங்குகிற இந்த ஆச்சி சக்தியில் அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பேக்கெட் அங்கேயே கிடைக்கும் பாருங்கள், அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் 1 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். இதுலேயே புளிப்பு எல்லாமே இருக்குங்க, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம லெமன் கூட புளிய தேவையில்லை. ஓகேங்க, மட்டன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெயில் வச்சா நல்லா இருக்குங்க. நான் எப்போவுமே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தானே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நல்லெண்ணெயில் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு பட்டை, ஒரு கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். மட்டன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். சோம்பு பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இன்னைக்கு வந்து தண்ணி மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். நல்லா இருக்குங்க, சூப்பராக. ஓகேங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துப்போம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிப்போம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்கும், ஒட்டும் இல்லையா பாத்திரத்தில், அதுக்காக. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் தானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம், அதனால இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வதங்க வேண்டாம் இஞ்சி பூண்டு. உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி, நீங்கள் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது கீழே ஒட்டாமல் வரும் பாருங்க. இதை அப்படியே விட்டுருவோம், கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி விட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் இதில் ஆட் பண்ணிப்போம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணும்போது தண்ணி எரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாக யாராவது சீக்கிரம் கண்டுபிடிங்களேன். ஓகேங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிப்போம். இது வந்து தனிக்கறி இல்லைங்க, எலும்போடு இருக்கிறது தான். குழம்பு இந்த மாதிரி எலும்போடு சேர்த்து வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வெறும் கறி மட்டும் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இது வந்து நல்லா எலும்போடே இருக்கும் பாருங்கள், எல்லா கறியும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துப்போம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுவோம். இதிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிப்போம். நீங்கள் மட்டன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம் மட்டன் வேகிறதுக்கு. இவ்வளோ போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மேலே பொங்கி வரும். ஆனால் வதக்கி விட்டு வேக வைக்கிறதுனால பொங்காது. இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதை நம்ம மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி மண் பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம். இதில் நல்லாயிருக்கும் செஞ்சால். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இதுக்கு பட்டை கிராம்புலாம் எதுவும் தேவையில்லை, சோம்பு மட்டும் போட்டுப்போம். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். ஓகே, சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வதங்கட்டும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் வதக்கி விட்டுருவோம். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிப்போங்க. ஒரு பொடி ஒன்று அரைக்கணும். அந்த பொடி என்னன்னு நான் ஏற்கனவே போன வீடியோவில் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டியிருப்பேன். கேப்சிகம் கிரேவிக்காக அரைச்சிருந்தேன் இல்லையா, அந்த பொடி அரைச்சிட்டா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த பொடியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி இதில் போட்டுப்போம். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த பவுடர் அரைச்சிட்டு வந்துடும். பவுடர் மீன்ஸ் அந்த தேங்காய் சொன்னேன் இல்லையா இதில் ஊற்றுறதுக்கு, அந்த தேங்காய் அரைச்சிடுவோம். அதுக்கு சைடில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம காடை ஃப்ரை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு காடை செஞ்சுடுவோம். காடைக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுப்போம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார்
போட்டாச்சு. கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சோம்பு. காடை வந்து ரொம்ப ஹெல்த்தியாங்க, நமக்கு தெரியாமல் நம்ம அதெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம இது ரெகுலராக சாப்பிட போகிறது கிடையாது. எப்படியாவது மந்த்லி ஒரு 2 டைம் சாப்பிடலாம், இல்லை 1 டைம் கூட சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது நாட்டுக்கோழி மாதிரி தாங்க இருக்குது. நாட்டுக்கோழி சாப்பிட்டா எப்படி போனோட இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இது பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். மதுரையில் சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு காடை கிரேவி. கருவேப்பிலை சேர்த்துப்போம். எவ்வளோ கருவேப்பிலை சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க, ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. நான் எப்பவுமே சாப்பாட்டில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துப்பேன். ஓகேங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம காடைக்கு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளியும் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 3 சின்ன தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ வர தக்காளிலாங்க பழுக்கவே மாட்டேங்குது. சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாதான் பழுக்காது இல்லையா, வெளியிலே வச்சு பார்க்கலான்னு வச்சா வெளியிலையும் பழுக்கவே மாட்டேங்குதுங்க. ஏன் இப்படி தக்காளி வருதுன்னு தெரியல, கல் மாதிரி இருக்குங்க. அப்படி கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். ஓகேங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காடையை ஆட் பண்ணிடலாம். இது நான் ஒரு 4 காடை சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். உப்பு சேர்த்துக்கிறோம், மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். இன்னொரு ஐட்டம் செய்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். இன்னொரு ஸ்டவ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம மட்டன் உப்பு கறி பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மூடி சிம்மில் வச்சுருவோம். அது வரைக்கும் இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே உப்பு கறிக்கு வதக்கி குக்கரில் வேக வச்சுருவோம். ஓகேங்க, உப்பு கறிக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன், சின்ன குக்கர். இதில் செஞ்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றி கடுகும் சோம்பும் தாளிச்சுப்போம். ஓகேங்க, கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். நல்லா வதக்கிப்போம். காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. விதை இல்லாமல் தான் நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரத்துக்கு இந்த மிளகாய் தான். நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போடுவோம். பெப்பர் சிலர் போடாமே செய்வாங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிப்போம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு வச்சுடுவோம். நெக்ஸ்ட் காடை என்னாச்சுன்னு பார்ப்போங்க. காடை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா இதுலேயே வெந்துருச்சுங்க காடை. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம்.
ஓகே, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் வேறு போடுவோம், அதனால மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நம்ம இது காடை பெப்பர் கிரேவி தான் பண்ணுறோம். தண்ணியே ஊற்றல பாருங்கன்னா, தண்ணி எடுத்து நீங்கள் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், இது கிரேவியாக வைக்கலாம். திரும்ப இது கொஞ்சம் மூடி வச்சுருவோம். சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நான் தண்ணியே ஊற்றல, இந்த இடத்துல தண்ணியே போதும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை இதில் ஊற்றிப்போம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காவும் அந்த பவுடரும் ஒரு மூடி சேர்த்துப்போம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அதுதாங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். இது அந்த தேங்காய் பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் இது எப்படி இருக்கட்டும். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொடி போட்டது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சிக்கன் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை அப்படியே போட்டுருவோம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம காடை கிரேவி என்னாச்சுன்னு பார்த்துருவோம். காடை கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சம் வெந்து இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, பெப்பர் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தூவிடுவோம், கொத்தமல்லி கொஞ்சம். அவ்வளோதாங்க. அப்பா எனக்கே போன மாதிரி இருக்கே. சாப்பிட்ணுன்னா பின்ன இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, செய்வோம். சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகேங்க, காடை பெப்பர் கிரேவி ரெடி. செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு கறி என்னாச்சுப்போம். ஓகே, மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம், ரொம்ப வேண்டாம். லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இந்த குக்கர் வச்சுருவோம். ஓகேங்க, உப்பு கறி வேக வச்சிருந்தோம் இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நல்ல 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் பத்தல, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம், கொத்தமல்லி கொஞ்சம் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாசம் சூப்பராக வருதுங்க. மட்டன் உப்பு கறி ரெடி. நெக்ஸ்ட் மட்டன் குழம்புக்கு நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா, எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து வச்சுருவோம். இந்த குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு சேர்த்தாதாங்க சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு, இதில் ஏதாவது 2ல் 1 சேர்த்துக்கோங்க. ஆனால் கத்திரிக்காயை விட உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துப்போம். மிளகாத்தூள் நான் 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது போட்டிருந்தோம், அதனால நான் ஆட் பண்ணல. எல்லாருக்கும் சண்டேனா லீவு தாங்க, லீவ் விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு மட்டும் சண்டேனா தான் ஃபுல் ஒர்க்கிங் டே, ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. ஸோ தண்ணி குழம்புன்னு சொன்னேன் இல்லையா, மட்டன் தண்ணி குழம்பு, அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு தண்ணி அளவு தாங்க சூப்பராக இருக்கும். தேங்காய் ஒன்று அரைச்சிடுவோம். இதில் வந்து நான் தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். மிளகு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது வராது நீங்கள் பெப்பர் ஜாஸ்தி சேர்த்துங்கன்னு. இப்படி குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இப்போ நீங்கள் தண்ணியோட அளவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. அவ்வளோதாங்க, சாதம் ஒரு இதில் வச்சாச்சு. தண்ணியும் அரிசியும் ஒன்றா போட்டு நெக்ஸ்ட் என்னென்னலாம் செஞ்சோன்னு லாஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 65 செய்கிறது காட்டுறேன். சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமாங்க. மட்டன் குழம்பு, காடை பெப்பர் ஃப்ரை, அப்படியே வாங்க, மட்டன் உப்பு கறி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட் 65. அவ்வளோதான் இன்னைக்கு சமையல்.